Hi, hello, welcome to Rumble's Tamil with me, RJ Ofi. Different fieldsல வித்தியாசமான சாதனைகள் பண்ண பல பேரோட பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம நாட்டோட பேக் பவுன்ல ஒரு சின்ன ஆனால் முக்கியமான பார்ட்டா இருக்கிற ஒருத்தங்களோட பேச போறோம். இவர் மெரீன் இன்ஜினியரா இருந்து அப்புறம் அதை விட்டுட்டு ஃபார்மிங் உள்ள கால் வச்சு அப்புறம் ஒரு நாள் முதல்வர் அர்ஜுன் மாதிரி ஒரு எம்எல்ஏ ஆக ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றதை இன்னைக்கு கேட்கலாம். வணக்கம் மிஸ்டர் கணபதி சுரேஷ். வணக்கம். ஸோ உங்களை வந்து எப்படி கூப்பிடுறது? மெரீன் இன்ஜினியரா இல்லை விவசாயியா இல்லை வருங்கால எம்எல்ஏவா, என்ன உங்களை எப்படி கூப்பிடு? விவசாயின்னு கூப்பிட்டா நான் பெருமைப்படுவேன். எஸ், சூப்பர். ஓகே. ஸோ அது எப்படி நீங்கள் வந்து மெரீன் இன்ஜினியரிங்லேருந்து, அதாவது கடல் சார்ந்த இடத்துலேருந்து நிலம் சார்ந்த இடத்துக்கு எப்படி வந்தீங்க? ஆக்சுவலாக வந்து ப்ரியாரிட்டி சேஞ்சஸ். ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஏர்னிங் மணின்னு ஒரு பார்ட் இருக்கும். அது ஃபில்ஃபில் ஆனோன்னா ஃபேமிலியோட இருக்கணும்னு நெக்ஸ்ட் ஸ்டெப் வரும். அப்போ சொசைட்டிக்கு எதாவது பண்ணலாம் அப்படின்னு நெக்ஸ்ட் வரும். ஓகே. ஸோ அதில் ஒரு பார்ட்டு தான் வந்து அக்ரிகல்ச்சர். ஏன்னா அது நலிவடைஞ்சிட்ருக்கு. ஏன்னா சின்ன பிள்ளைகள் நான் பார்த்த லேண்ட்லாம் வந்து இப்போ வந்து ட்ரையாக இருக்கும்போது வருத்தமாக இருந்தது. ஓகே. ஸோ லெட் மீ டூ தட் அப்படின்னு. எப்படி நீங்கள் மட்டும் வந்து எங்கே நிலம் வாங்குனீங்க விவசாயத்துக்கு? ஆக்சுவலாக பேசிக்கலி திருநெல்வேலி நான். இப்போ நான் அங்கே போய் சென்னையில் செட்டில் ஆகிட்டு அங்கே போய் பண்ண முடியாது. அதனால் நியர்பை ஏரியாவில் சர்ச் பண்ணல. நியர் டு திண்டிவனம் நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு 40 ஏக்கர்ஸ். திண்டிவனம்ன்றது ரொம்ப கிட்ட தானே, ரியல் எஸ்டேட்டில் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆமாம், சென்னைக்கு மிக மிக அருகில். எத்தனை பேர்? ஓ, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து நிறைய பேர் குரூப்பாக வாங்குனீங்க? ஆமாம், ஒரு 10 people சேர்ந்து ஒரு 40 ஏக்கர்ஸ் வாங்கி. எப்படி அவங்களாம் எப்படி அவங்களும் வேறு வேறு ஃபீல்டில் வேறு ஃபீல்டில் இருந்தால் கூட தே ஹேவ் தட் சேம் தாட், அக்ரிகல்ச்சர் பண்ணணும், ஆர்கானிக்காக பண்ணணும். ஓகே. அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் தான் நாங்கள் வந்து பண்ணோம். ஸோ அந்த ஃபீல்டுலேருந்து ஆக்சுவல் ஃபீல்டுக்கு வந்துருக்கிறீங்க. ஸோ எப்படி நீங்கள் தனித்தனியாக நிலம் வாங்கினீங்களா இல்லை அப்படி ஒரு ஃபுல் ஃபார்மாகவே அதை பண்ணீங்களா? ஃபுல் ஃபார்மாகவே நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட்னே இருக்கும் எங்கள் ஃபார்ம் எல்லாமே. ஒரே ஒரு பெரிஃபரல் காம்பவுண்ட் தான். ஓகே. அதில் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் எஃபெக்டிவாக 40 ஏக்கர்ஸில் பண்ணல. இப்போ எத்தனை வருஷமாக நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க? இப்போ ஒரு 4 இயர்ஸாக. ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து அந்த பயிர் செய்யறது அந்த இதெல்லாம் ஒவ்வொருத்தர் நிலத்தில் ஒன்று பண்ணுறீங்களா இல்லை மொத்தமாக எல்லாரும் ஒரே இதுதான் பண்ணுறீங்க? டிபெண்ட்ஸ். அதாவது அந்த ஏரியாவில் வந்து நிறைய வாட்டர் சர்ப்ளஸாக இருக்குது. அதனால் வி ஆர் டூயிங் நெல் அந்த பட் ஹவு அது விவசாயம்ன்றது அதுவே ஒரு சயின்ஸ். எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுது என்னென்ன பண்ணணும் அப்படின்னு? அதான் பேசிக்கலாக ஐம் ஃப்ரம் ஃபார்மர் ஃபேமிலி திருநெல்வேலியில். ஓகே. ஸோ அங்கே நாங்கள் சின்ன பிள்ளைகள் நான் பார்த்துருக்குறேன். நான் நெல் தான் நாங்கள் அங்கே ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ இங்கேயும் நெல்லுங்கனால எனக்கு சூட் ஆச்சு. அதுக்கப்புறம் காய்கறிகள், கொஞ்சம் பூ வகைகள் அப்படின்னு இப்போ தான் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அந்த பாரம்பரிய நெல் வகைகள்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். பட் ஏன் அது வந்து இன்னும் ஆனால் ஒரு கம்ப்ளீட் ப்ராஃபிட் அதுலேருந்து உங்களால் எடுக்க முடியலை? இன்னும் எடுக்க முடியாது ஆக்சுவலி. ஏன்னா இப்போ லேண்டில் வந்து அதோட லேண்ட் வந்து மலட்டுத்தன்மை ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து இப்போ சின்ன குழந்தைக்கு வந்து பாராசிட்டமால் கொடுக்குறோம் இல்லையா, முதல்ல வந்து ஒரு 10 ml கொடுப்போம், அடுத்த காய்ச்சல் வரும்போது 15 ml கொடுப்போம். அப்படியே நம்ம இன்க்ரீஸ் பண்ணி டோஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவோம், நோய் எதிர்ப்பு போயிடும். அந்த மாதிரி லேண்டுக்கும் இங்கே என்ன பண்ணாங்க, யூரியாவை டோஸை இன்க்ரீஸ் பண்ணி இப்போ வந்து கெமிக்கல் போட்டால் தான் விளையுங்கிற ஸ்டேஜுக்கு லேண்டை கொண்டு வந்துட்டாங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வெஜிடேரியன் சாப்பிட்ற ஃபேமிலியில் தான் கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ கெமிக்கல் வந்து நம்ம இப்போ லேண்டில் இருக்குது. எங்களோட எய்ம் வந்து நஞ்சில்லாத உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய எய்ம். ஸோ யூ வாண்ட் டு டு ஆர்கானிக் ஃபார்ம். ஆமாம், அதனால தான் எங்களுக்கு வந்து இப்போதைக்கு லாஸ் ஆகுது. ஆனால் டெஃபினட்டாக அனதர் 1 or 2 இயர்ஸில் நாங்கள் வந்து கெமிக்கலே போடாமல் நார்மல் இயற்கை விவசாயத்துலேயே அந்த மகசூலை எடுக்க முடியும். ஏன் ஆர்கானிக் ஃபார்மிங்கில் லாஸ் ஆகுது? எதனால? அதான் லேண்டு வந்து இட் லூசஸ் ஆல்ரெடி லாஸ்ட் இட்ஸ் ஃபெர்டிலிட்டி. ஓகே. அப்போ என்ன ஆகுதுன்னா கெமிக்கல் போட்டால் தான் அந்த நெல் வளருது. இப்போ கெமிக்கல் போடாமல் நான் வந்து இப்போ போய் சடனாக வந்து ஒரு மாட்டு சாணமோ ஆடு சாணமோ போட்டேன்னா இம்மீடியட்டாக அது வந்து பலன் அளிக்க மாட்டேங்குது. அதனால் என்ன ஆச்சுன்னா எங்களோட மகசூல் கம்மியாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு ஆர்கானிக் காய்கறிகளோட விலைகள்லாம் வந்து டபுள் ட்ரிபிளாக இருக்குது. காரணம் அதுதான். இப்போ ஒரு ஏக்கருக்கு வந்து 30 மூட்டை கிடைக்கும் கெமிக்கல் போட்டால். ஆனால் நான் வந்து ஆர்கானிக்கில் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எனக்கு 6 மூட்டை தான் கிடச்சிது. ஸோ அந்த 6 மூட்டைன்னு வரும்போது ஆல்மோஸ்ட் 1/4 தான் எனக்கு வந்து வந்திருக்கு. அடுத்த வாட்டி பண்ணும்போது எனக்கு 12 வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது 18 வரும். ஸோ இந்த கணக்கில் இன்னொரு 2 இயர்ஸில் ஐ வில் ஆல்சோ ரீச் 30. இதில் கவர்மெண்ட்டில் வந்து எதுக்கு நிறைய ஹெல்ப் கொடுக்குறாங்க? ஃபர்டிலைசர் அந்த இதுக்கா இல்லை ஆர்கானிக் ஃபார்மிங்க்கா? ஃபெர்டிலைசர் அதாவது கவர்மெண்ட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மக்களுக்காக தான், அந்த கவர்மெண்ட் மக்களுக்காக தான் சொல்லுவாங்க. ஓகே. ஆனால் ஆக்சுவலாக கார்பரேட்ஸ் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் வரதுக்கு வந்து சப்சிடி கொடுக்குறாங்க. அதாவது நம்ம லேண்டு வீணாக போகிறதுக்காக. ஏன்னா இந்த கெமிக்கல் சப்ளை பண்ணுற கம்பெனிஸ் எல்லாமே ஃபாரின் கம்பெனிஸ். ஓகே. அது இவங்க வந்து எப்போ உள்ளே வந்தாங்கன்னா அந்த சுதந்திர போர் முடிஞ்சவொடனே அதுக்கப்புறம் அந்த மருந்துகள்லாம் ஒன்றும் பண்ண முடியல, அந்த மருந்து கம்பெனிலாம் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அவங்க தான் வந்து இந்த உரங்கள்லாம் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை புஷ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நம்மள மாதிரி வளமான நாட்டை வளம் இல்லாத நாடாக மாற்றி மற்ற நாடுகளில் கையேந்த நிலைமை கொண்டு வரணுங்க தான் அவங்களோட எய்ம், வெளிநாட்டு சக்தியோட எய்மு. அதுக்கு நம்மளோட சில அரசியல்வாதிகள் உறுதுணையாக இருக்கிறாங்க.
ஓகே. அதனால் என்னென்னா கெமிக்கலை வந்து சப்சிடியாக கொடுக்குறாங்க. கெமிக்கலை சப்சிடியாக கொடுக்கும்போது நாங்கள் கெமிக்கலை தான் போட முடியும். அதனால் வந்து இது போயிட்டு தான் இருக்கும். இப்போ அப்போ நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க ஆர்கானிக் இது? இப்போ நாங்கள் வந்து மாடு வாங்கியிருக்கிறோம், ஆடு வாங்கியிருக்கிறோம், அதை எல்லாமே டெவலப் நீங்களே வாங்கி அதோட சாணத்தை நீங்களே எடுத்து அதையே நீங்களே உரமா யூஸ் பண்ணி அப்படி பண்ணால் தான் ப்ராஃபிட்டபுளாக வர முடியும். இது வந்து இன்டெகிரேட்டட் ஃபார்ம். நாங்களே ஒரு பண்ணைக்கூட்டை மாதிரி வெட்டியிருக்கோம். அதில் மீன் விட்டுருக்கோம், மீன் கழிவுகளை எடுத்து யூஸ் பண்ணுறோம். கோழி வளர்க்குறோம், கோழியோட கழிவுகள் வந்து மீனுக்கு யூஸ் ஆகும். ஓகே. அந்த மீனோட இதெல்லாம் வந்து நாங்கள் இங்கே அதை வந்து பாட்டமில் செடிமெண்ட் ஆகிறத எடுத்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி வந்து ஸ்லோவாக வந்து லேண்டை வந்து திருப்பி இப்போ மண்புழு வருது. முந்திலாம் நாங்கள் வந்து டிராக்டர் ஓட்டினோன்னா உழுவுறதுக்கு ஓட்டினோன்னா ஒரு பறவைகள் கூட வராது. இப்போல்லாம் நாங்கள் டிராக்டர் ஓட்டினோன்னா எங்கேருந்து தான் அவ்வளோ டைப் ஆஃப் பறவைகள் வரும்னு தெரியாது. ஏன்னா அவ்வளோ மண்புழு உள்ளேருந்து வருது. ஓகே. ஸோ மண்புழு தான் ஆக்சுவலி விவசாயிகளின் நண்பன். இப்போ அவனை மேலே தூக்கிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம கெமிக்கல் போட போட அந்த மண்புழு கீழே போய்கிட்டே இருக்கும், பூமிக்கு கீழே. அது சாகாது, பூமிக்கு கீழே போயிட்டுருக்கும். இப்போ இந்த பச்சை சாணத்தை போடும்போது அவர் வந்து மேலே வருவார். அவர் மேலே வந்து கீழே போனால் தான் காற்றுல இருக்க நைட்ரஜனை வந்து எடுத்து உள்ளே கொண்டு போகும். அப்போ நம்மளுக்கு வந்து உரமே போடணும் அவசியமே இல்லை. அதைத்தான் நம்மாழ்வார் ஐயா சொல்கிறது. நீங்கள் வந்து செலவே பண்ணாதீங்க. இப்போ விவசாயிகள் தற்கொலைன்னு நிறைய டாபிக் பார்த்துருப்பீங்க. ஆமாம், விவசாயினாலே அடுத்து வந்து தற்கொலை தான் வரும். சூசைட் அப்படி தான் வருது. ஏன்னா வந்து அவனுக்கு வந்து எந்த ப்ராஃபிட்டும் இல்லை. ஆனாலும் என்னென்னா அவன் ஒருத்தன் தான் நல்லவன் இந்தியாவில். அவன் நஷ்டமானாலும் அவன் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்க விவசாயிகள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த விவசாயத்தை கை விடுறது இல்லாமல். ஆனால் என்னென்னா கடனுடனே வாங்கி பண்ணுறான். இந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக ஃப்ளட்டு வந்தது, டோட்டலாக வாஷ் அவுட்டு. அவன் கடனும் திருப்பி கொடுக்க முடியாது. அது வந்து பேங்க்ல வாங்கி கடன்லாம் தள்ளுபடி பண்ணிடுறாங்க. பேங்க்ல வாங்கினா தான் தள்ளுபடி பண்ண முடியும். ஆனால் இவன் வந்து என்ன பண்ணுறான்னா பேங்க்ல வாங்குறதுக்கு பேப்பர்ஸ் கேட்குறாங்க. பேப்பர்ஸ் இவன்ட்டு இருக்காது. ஏன்னா எல்லாமே மூதாதையர் சொத்துக்கள். அவங்களுக்குள்ள என்ன பண்ணியிருப்பாங்க, பேசியிருப்பாங்க, இந்த வயலை நீ எடுத்துக்கோ, நான் இந்த வயலை எடுத்துக்கிறேன்னு. அப்பாவும் சித்தப்பாவும் பிரிச்சிருப்பாரு. இப்போ அப்பாவும் இறந்துருப்பார், சித்தப்பா இறந்துருப்பாரு. அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க வந்திருக்கும், சித்தப்பாவுக்கு 4 பிள்ளைங்க வந்திருக்கும். அதை ஃபர்தராக டிவைட் பண்ணும்போது ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க பிரிக்கவே மாட்டாங்க. பட்டாலாம் தாத்தா பேர்லேயே இருக்கும். இப்போ வந்து இவன் போய் லோனுக்குன்னு அப்ளை பண்ணும்போது அவன் லோன் கொடுக்க மாட்டான். பேங்க்கில் லோன் வாங்கினா தான் தள்ளுபடி அப்ளிகபிள். அப்போ இவன் என்ன பண்ணுவான்னா இந்த கந்து வட்டிக்காரங்கிட்ட தான் போய் வாங்குவான். ஸோ அதனால தான் வந்து தேர் ஃபோர்ஸ் டு டூ இந்த மாதிரி ப்ராஃபிட் வரலன்னா அடுத்த ஸ்டெப் இஸ் கோயிங் ஃபார் தட். இல்லை, இது வந்து அவங்க பரவாயில்ல நம்ம கஷ்டப்பட்டாலும் இப்படியே இருக்கலான்ற ஒரு மென்டாலிட்டியில் பண்ணுறாங்களா, இல்லை வேற நிறைய வழிகள் இருக்குன்றது தெரியாமல் பண்ணுறாங்களா? இப்போ அவங்களும் கொஞ்சம் கிளவராக வந்துட்டுருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணாங்கன்னா லேண்டெல்லாம் விற்றுட்டு நம்மளும் எதுக்கு இந்த லைனில் இருக்கணும் அப்படின்னு விற்றுட்டு வெளியே போயிட்டுருக்குறாங்க. அது கொஞ்சம் பேத்தட்டிக்கான சுச்சுவேஷன் தான். ஸோ நலிவடைஞ்சிட்டு தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து வேலை ஆட்கள் எப்படி கிடைக்கிறாங்க? இப்போ உங்கள் நிலத்தில் வந்து வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் தேவை இல்லையா? அதுதான் ப்ராப்ளமே. என்னைக்கு வந்து இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் கொண்டு வந்தாங்களோ அன்னைக்கே வந்து விவசாயத்துக்கு சுத்தமாக ஏற்கனவே நலிவடைஞ்சிட்டு இருந்தது. இப்போ வந்து மண்ணை போட்டு மூடிட்டாங்க. ஏன்னா எல்லாருமே 100 நாள் வேலை வாய்ப்பு அப்படின்னா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற விஷயம் தான். பட் சார் ஏன் இப்படி சொல்கிறாருன்றது நெக்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். We are talking with Mr. Ganapathy Suresh, marine engineer turned farmer turned future MLA. So sir, நீங்கள் இந்த வேலைவாய்ப்பு திட்டம் பற்றி சொன்னீங்க. அதாவது இப்போ உங்கள் ஃபார்மில் வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் தேவை. அது ஆட்கள் தேவைன்னும் போது அந்த 100 நாள் ஏதோ வேலைவாய்ப்பு திட்டம் என்ன அது, ஏன் அதனால ப்ராப்ளம்? அதாவது மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டம்னு இது கொண்டு வந்தாங்க. இது வந்து எந்த மாதிரி இடத்துக்கு வந்து கொண்டு வந்திருக்கணும்னா ஆக்சுவலாக விவசாயமே பண்ண முடியாமல் நீர்நிலைகள்லாம் இல்லாத இடத்துல இந்த மாதிரி வந்து அந்த விவசாயிகளுக்கு ஒரு வேலை கொடுக்கணும்னு ஒரு நல்ல எண்ணத்தினால கொண்டு வரப்பட்ட திட்டம். ஆனால் இது எப்படி பேக்ஃபயர் ஆச்சுன்னா எங்களை மாதிரி இடத்துல நல்ல வளமான பூமியில் வேலை செய்கிற ஆட்களுக்கு எங்களுக்கு வந்து பஞ்சம் உருவாக்குறதுக்கு இந்த ஒரு வேலைவாய்ப்பு திட்டம் காரணமாச்சு. பஞ்சம் உருவாக்குறதுக்கு வேலை ஆட்கள் பஞ்சமா இல்லை தண்ணி பஞ்சம்? என்ன தண்ணிலாம் இருக்குது. இப்போ எங்களுக்கு வேலை செய்ய கூப்பிட்டோம்னா இல்லை எங்களுக்கு நான் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பதிவு பண்ணிட்டேன், நான் அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து உட்கார சொல்லிடுறாங்க. அங்கே ஒரு 50 பேர் உட்காந்துருப்பாங்க. லேடிஸ்லாம் வந்து பேன் பார்த்துட்டு இருப்பாங்க, ஜென்ட்ஸ்லாம் அந்த அப்படி சைட்லேருந்து தம் அடிச்சுட்டு இருப்பாங்க. அந்த அதிகாரி ஒரு 11 மணிக்கு வருவார், ரிஜிஸ்டர் எடுத்துகிட்டு எல்லாருக்கும் வந்து கையெழுத்து வாங்கிட்டு 80 or 90 rupees கொடுத்துருவாரு. ஆக்சுவலாக 130 rupees கொடுக்கணும், மீதி எங்கே போச்சுன்னு எனக்கும் தெரியாது. ஸோ கொடுத்தோம்னா அவங்களும் ஹாப்பியாக வீட்டுக்கு போயிடுவாங்க. அதாவது அவங்க வந்து வேலை செஞ்சுட்டு 150 வாங்குறதுக்கு பதிலாக வேலை செய்யாமல் 80 வாங்குறது ஓகேன்றாங்க. வாங்கிட்டு சந்தோஷமாக அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. இவர் நேராக டாஸ்மாக் போயிடுவார். அங்கே போனோன்னா திருப்பி அந்த பணம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் வந்து அப்படியே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குள்ளே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குள்ளே வந்துடும். இந்த அம்மா பாவம் என்ன பண்ணணும், பசங்களுக்கு சாப்பாடு பண்ணணுமேனு சொல்லி இது போய் ரேஷனில் 1 ரூபாய்க்கு அரிசி கிடைக்குது, அதை வாங்கிட்டு டிவி ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க, சீரியலுக்கு மட்டும் பணத்தை கட்டிடுவாங்க. சீரியலை பார்த்துட்டு இந்த அம்மா சமைச்சு வச்சுருக்கோம். அவன் தண்ணி போட்டு அப்படியே வருவான். பையங்க வந்து படிக்கிறது கிடையாது, அப்பாவை பார்த்து. இப்படியே நம்ம நாடு சீரழிஞ்சிட்ருக்கு ஆக்சுவலி இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில்.
எங்களுக்கு வந்து இதை நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, இந்த பிரதமர் மோடி வந்து டுக் ஓவர் எடுத்த உடனே ஒரு லெட்டர் என்னன்னா அந்த கொண்டு வந்தது கவர்மெண்ட் நல்ல இடத்துல தான் கொண்டு வந்திருக்கு. மக்கள் அதை ஒழுங்கா யூஸ் பண்ணல, அதிகாரிகள் அதை ஒழுங்கா யூஸ் பண்ண விடல. கரெக்ட். கவர்மெண்ட் தப்பு கிடையாது. கவர்மெண்ட் வந்து எப்பவுமே நல்ல விஷயத்தை தான் கொண்டு வருவாங்க. ஆனால் நம்ம மக்கள் அதை பயன்படுத்திக்கிற விதம் தான் வந்து தப்பு. நம்ம மக்கள் வந்து கவர்மெண்ட்டை வந்து சரியாக யூஸ் படுத்திக்கிறதும் கிடையாது. அதுதான் மெயினாக இன்றைக்கி இருக்கிற நிலைமையுமே. இன்னொன்று என்னென்னா, எந்த கவர்மெண்ட்டை சூஸ் பண்ணுறாங்களோ, யாரை வந்து பிரதிநிதியாக அனுப்புகிறாங்களோ அதுவே தப்பாக அனுப்புகிறாங்க. ஓகே, அவங்களாம் தான் சூஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. இவர் தான் எங்களுக்கு வேணும்னு. அப்போ அவர்கிட்ட என்ன குவாலிட்டி நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? இப்போ பார்லிமெண்ட்டில் போய் அவர் தூங்க தான் செய்வார், சட்டசபையில் போய் தூங்க தான் செய்வார். சரி, அந்த திட்டம் என்னாச்சு? அது இன்னும் அப்படியே தான் இருக்குது இல்லை? ஆமாம், அந்த திட்டம் அப்படியே தான் இருக்குது. அதை எடுக்க முடியாது. ஏன்னா அது ஓட் பேங்க் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அது கண்டிப்பாக எடுக்க முடியாது. இதுக்கு வந்து ஆல்டர்னேட் வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். என்னென்னா ரொம்ப சிம்பிள். யாருக்கெல்லாம் வேலை இல்லைன்னு சொல்கிறாங்களோ அந்த அதிகாரிகிட்ட போய் எழுதி வைக்கட்டும். எங்களை மாதிரி சின்ன விவசாயிகள், எங்களுக்கு யாரெல்லாம் ஆட்கள் தேவை இருக்கோ நாங்களும் போய் எழுதி வைக்கிறோம். 28,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க இந்த இதுக்காக. டிமாண்ட் இருக்கும். ஆமாம், 28,000 கோடி வந்து டேக்ஸ் பேயர்ஸ் மணி எடுத்து அவங்களுக்கு கொடுக்க போகிறீங்க. இந்த 80 ரூபாயோ 130 ருபீஸோ. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் ஒரு பைசாவோட டேக்ஸ் பேயர்ஸ் மணியை எடுக்க வேண்டாம். நான் எழுதி வச்சுட்டு எனக்கு 10 பேர் வேணும்னா அந்த 10 பேருக்கு நான் 300 ரூபாயே தரேன். நீங்கள் ஃப்ரம் யோர் பாக்கெட் நாங்களே தரோம். ஏன்னா எங்களுக்கு ஆள் இல்லை இல்லையா? ஸோ நாங்கள் 300 ரூபா தரதுக்கு ரெடியாக இருக்கிறோம். 300 ரூபா தரோம், எங்களுக்கு 10 வேலை காலத்தில் கொடுங்க, 8 மணி நேரம் நாங்கள் வேலையை வாங்கிட்டு கொடுத்து அனுப்பிடுறோம்னு சொல்கிறோம். அது வேணான்னு சொல்லிட்டாங்க. சரி, அவங்க சொன்னாங்க அந்த வேலை செய்ய வர ஆசைப்படுறாங்களே, அவங்களும் வேணான்னுறாங்க. அவங்களும் வேணான்ட்டாங்க, கவர்மெண்ட்டும் வேணான்னு சொல்லுது. வெரி ஹாப்பி, இட்ஸ் வெரி ஹாப்பி சிச்சுவேஷன். சரி, இப்போ இது என்ன சேஞ்ச் பண்ணலாம், என்ன பண்ணலாம்? நீங்கள் என்ன ட்ரை பண்ணி அதனால தான் நீங்கள் எம்எல்ஏ ஆக ட்ரை பண்ணீங்களா? ஆக்சுவலி அது ஒரு ரீசன் சொல்லலாம். ஏன்னா எங்கே நீங்கள் போராடினாலும் கடைசியில் போய் நிற்கிறது மக்கள் பிரதிநிதிட்டு தான் போய் நிற்கிறோம். எதர் இட் இஸ் அ கவுன்சிலர், இல்லைன்னா எம்எல்ஏ, இல்லை எம்பிட்டு தான் போய் ஃபைனலாக நிற்க வேண்டியிருக்குது. ஸோ அப்போ நான் வந்து ஆக்சுவலி நுளம்பூர் முகப்பேரி ஏரியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸாக வந்து நிறைய சோசியல் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். லைக் ரோடுக்காக ரோடு பிரச்சனைகள், ரோடே கிடையாது எங்களுக்கு. அப்புறம் தண்ணி கிடையாது, சாக்கடை வசதிகள் கிடையாது, ஸ்ட்ரீட் லைட்டு கிடையாது. அதாவது நாங்கள் வந்து சிட்டிக்கு பக்கத்தில் இருந்தால் கூட நாங்கள் வந்து ஒரு கற்காலத்தில் குடியிருக்கிற மாதிரி குடியிருப்போம். நீங்கள் என்ன இதுக்காக ஏதாவது ப்ரொடெஸ்ட் எல்லாம் பண்ணீங்களா? ஆமாம், இதுக்காக வந்து மனித சங்கிலி போராட்டம் பண்ணியிருக்கோம், உண்ணாவிரத போராட்டம் பண்ணியிருக்கோம், ரோடு மறியல் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டாக வாக்காளர் அடையாளத்தை கொண்டு போய் சரண்டர் பண்ணிட்டோம். நாங்கள் இந்திய குடிமகனாகவே இருக்க விரும்பலன்னு. அதுக்கப்புறம் தான் வந்து கவர்மெண்ட் கொஞ்சம் முழிச்சு இதெல்லாம் தான் பேப்பரில் இந்த சின்ன சின்ன காலமில் வர இது நுளம்பூர் ஏரியாவில் மக்கள் போராட்டம் வந்து சாலை மறியல் அதெல்லாம் வரும். ஸோ ஃபைனலாக வந்து கொஞ்சம் திங்ஸ் வேர் மூவிங், கொஞ்சம் நல்லாவே வந்தது. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் இருந்த ஏரியாலே ஒரு 15,000 ஓட்டர்ஸ் இருக்காங்க. அதாவது நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு வந்ததில் பெனிஃபிஷியர் வந்து ஒரு 15,000 ஓட்டர்ஸ். ஸோ நான் என்ன நினச்சேன்னா, ஓகே நம்ம வந்து ஒரு எலெக்ஷனில் நிற்போம், நம்ம அந்த நம்மளுக்கு அட்லீஸ்ட் இந்த 15,000 ஓட்டர்ஸ் வந்து வில் சப்போர்ட். ஏன்னா எல்லாரும் நான் எம்எல்ஏ ஆனோன்னா நான் இது பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன சொன்னேன்னா, ஒரு எம்எல்ஏ என்ன பண்ணணுமோ முன்னாடியே அதை நான் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கிரெடிட் எடுத்துட்டு. இந்த சென்ஸ் நீங்கள் பண்ண இந்த ப்ரொட்டஸ்டால் நிறைய நன்மைகள் அந்த இடத்துக்கு வந்துதா? லைக் கண்டிப்பாக இன்றைக்கி பஸ்ஸு போகுது, ரோடு போட்டிருக்கோம், சீவேஜ் லைன் கொடுத்துட்டாங்க, ஸ்ட்ரோம் வாட்டர் ட்ரெயின் கொடுத்துட்டாங்க, எல்லாம் கொடுத்தாச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணுற மக்களுக்கு நான் என்ன நினச்சேன்னா, ஓகே இவங்களாம் படித்தவங்க, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, 4,500 ஃப்ளாட்ஸு, இவங்களாம் படித்தவங்க, கண்டிப்பாக நம்ம போய் இன்னும் ஒரு நல்ல கேண்டிடேட் நிற்கும்போது நோட்டாக்கு ஓட்டு போடாமல் என்னையுமே ஒரு நல்ல கேண்டிடேட் ஓட்டு போடுவாங்க. நோட்டாக்கு போயிட்டீங்களா? மற்ற முக்கியமான கேண்டிடேட்ஸு இப்போ நோட்டாக்கு தான் நிறைய ஓட்டு வந்துட்டு இருக்கு. ஓகே, அது ஒரு மைத் தான். என்ன சொல்கிறாங்கன்னா, நோட்டாக்கு போட்டுடலாம், எதுக்குன்னா நல்லதுக்குங்கிறாங்க. ஆக்சுவலி நோட்டாவில் போடுறதுனால ஸ்டைல் மாதிரி ஆயிடுச்சு, ஒரு யூஸும் கிடையாது. ஏன்னா நோட்டா இருந்ததுன்னா, அதாவது அந்த இடத்துல 99 பேர் நோட்டாக்கு போட்டுட்டு ஒரே ஒருத்தர் அந்த கேண்டிடேட் போட்டாலும் அந்த கேண்டிடேட் தான் வின்னிங். ஓகே, என்னைக்குமே வந்து இந்த அரசியல்வாதிகள் வந்து ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரும்போது, ஒரு ரூலை கொண்டு வரும்போது அவங்களுக்கு சாதகமாக தான் கொண்டு வருவாங்க. ஈவன் நீங்கள் பேலட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆப்போசிட்டாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து சிம்பிள் அலோகேஷன். ஓகே, நீங்களாம் பின்னால் இருப்பீங்க லாஸ்ட், அதாவது பர்மனன்ட் சிம்பிள்னு கொடுத்துட்றாங்க. என்னைக்கு இந்த சிம்பிள் சிஸ்டத்தை ஒழிக்கிறாங்களோ அன்னைக்கு இந்தியா கண்டிப்பாக முன்னேறும். ஏன் எதனால? அந்த காலத்தில் வந்து படிக்காதவங்க நிறைய பேர் இருந்தாங்க, அதனால் பம்பரத்துக்கு ஓட்டு போடுங்க, இந்த ஸ்டம்ளருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ படித்தவங்க தானே இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் வேட்பாளரோட முகத்தை வந்து ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க. ஸோ இன்னும் எதுக்கு இந்த சிம்பிள்? படிக்காத முட்டாள்களுக்கு வந்து நடத்துகிறாங்க தேர்தல். ஒரு சென்டிமெண்டலாக நிறைய பேர் போடுவாங்க இல்லைங்களா, பழக்கப்பட்ட சிம்பிளுக்கு. அதுதான் சொல்ல வந்தேன். இப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோன்னா 2 சிம்பிள் ரொம்ப ஃபேமஸ். அதை உருவாக்குன 2 பேருமே இல்லை. ஆனால் அந்த 2 பேரும் ஒரு நல்ல எண்ணத்தில் தான் கட்சியை வந்து உருவாக்குனாங்க. உதயசூரியன் வந்து அறிஞர் அண்ணா உருவாக்குறாரு, ரெட்டையிலேயே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்குறாரு. இன்றைக்கி அவங்க 2 பேருமே இல்லை. ஆனால் அந்த சின்னம் இன்னும் அவங்கள ஜெயிக்க வச்சுட்டு இருக்கு. ஸோ அந்த சின்னம் அவங்க பாடியில் இருக்குது. அது வெளியே போகிற வரைக்கும்
தமிழ்நாட்டுக்கு ஒரு தீர்வு வராது அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. ஓகே. ஸோ அனதர் திங் பார்த்தீங்கன்னா பேலட் பாக்ஸ்லேயே ரிஜிஸ்டர்டு ரெகக்னைஸ் பார்ட்டிஸ் மேலே இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் வேட்பாளர் போட்டிருப்பாங்க. ஓகே. அடுத்தது ரிஜிஸ்டர்டு நான் ரெகக்னைஸ்டு வேட்பாளர்கள், அவங்கள ஆல்ஃபபெட்டிக்கலாக அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நான் ரெகக்னைஸ்டு வேட்பாளர்கள்னா நான் ரெகக்னைஸ்டு கேண்டிடேட்னா இப்போ அந்த கட்சி வந்து ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஓட்டு எடுக்கலைன்னா நான் ரெகக்னைஸ்டு. கொஞ்சம் குட்டி. ஆமாம். ஓகே. ஆனால் ரிஜிஸ்டர்டு பார்ட்டி அவங்களுக்குள்ள அந்த ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் வச்சுருப்பாங்க. லாஸ்ட்டில் இண்டிபெண்டன்ட் கொண்டு போவாங்க. ஆமாம். ஸோ இதுவே என்ன சொல்கிறாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்ல வருதுன்னா, இப்போ நீங்கள் மேலே இப்படி பார்த்துட்டிங்கன்னா மேலே தானே பார்ப்பீங்க. எனி ஓட்டர் வந்து மேலே பார்த்தா ஃபஸ்ட்டு அதுதான் பார்ப்பான். ஸோ எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து நேஷனல் பார்ட்டிக்கே ஓட்டு போடுவு, அது வேண்டான்னா ரிஜிஸ்டர் பார்ட்டிக்கு போ, நீ இது எதுவுமே இல்லைன்னா இந்த கீழே இந்த இண்டிபெண்டன்ஸ் குரூப் ஒன்று இருக்கும் அதுக்கு போடு, அதுவும் இல்லையா நோட்டாக்கு போடணும். ஆனால் நம்ம ஆட்கள் அதெல்லாம் சூஸ் பண்ணுறதே இல்லை. படித்த மக்கள் நேராக லாஸ்ட்டு பட்டன் நோட்டாக்கு போயிடுறான். அந்த வேட்பாளரெல்லாம் செலக்ட் பண்ணுறதே கிடையாது. வேட்பாளர் தகுதிகளை எடுக்கணும். இப்போ நம்ம வந்து லேடிஸே எடுத்துக்கோங்களேன், மார்க்கெட்டுக்கு போனோம்னா ஒரு வெண்டைக்காய் பார்த்தா கூட ஒடிச்சு பார்த்து தக்காளின்னு நசுக்கி பார்த்து வாங்குகிறோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா வேட்பாளரை ஒரு நாட்டை ஆள போகிற நம்மளுக்காக மக்கள் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு பிரதிநிதியை கண்ணை மூடிட்டு நான் ஓட்டு போடுற கட்சி வின் பண்ணிடணும். இது என்ன குதிரை ரேஸா? குதிரை ரேஸில் நம்ம பணம் கட்டுற குதிரை ஓடணும். இவங்க அந்த மாதிரி ஒரு நம்ம நாட்டோட மானத்தை அடமானம் வைக்கிற மாதிரி காசை வாங்கி நீங்க நிற்கும் போது நோட்டா தான் அந்த இடத்துல நிறைய வந்ததா இல்லை வேற யாராவது ஜெயிச்சாங்களா எப்படி? ஆக்சுவலாக நான் காம்படிட் பண்ணது நோட்டாவை தான். நோட்டாவோட நான் கூட ஓட்டு வாங்கணும்னு அதுலேயே நான் ஃபெயில் ஆகிட்டேன். ஓட்டாவுக்கு நிறைய ஓட்டு வந்திருக்கு. ஸோ அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. ஏன்னா நம்ம வந்து பேக்ரவுண்டு எல்லாருக்கும் தெரியும். அந்த 15,000 பேரில் 50% ஓட்டு போயிருந்தாலும் நான் நோட்டாவை மிஞ்சிருப்பேன். அது கூட போடலைங்கிறது கொஞ்சம் சின்ன வருத்தம் தான். ஆனால் ஒவ்வொருத்தரும் எலெக்ஷனில் நிற்கணும். ஏன்னா இட் இஸ் ரியலி ஐ ஓப்பனர். அது ஒரு அற்புதமான ஒரு சேஞ்சை உருவாக்கும் அந்த 40 நாள். அந்த மாதிரி இதை தான் நம்ம அடுத்தது பேச போகிறோம். ஓகே, டெஃபினெட்லி. ஆனால் நோட்டாவோடு நின்று அதுலேயும் எப்படி ஓட்டு இல்லாமல் போனார்ன்றதை பற்றியும் கொஞ்சம் கேட்கலாம். We are talking with Mr. Ganapathy Suresh, marine engineer turned farmer and MLA ஆக முயற்சி செய்தவர். பட் அவர் அந்த நொலம்பூர் மொகப்பர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, சூவேஜ் ப்ராப்ளம் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம். இருந்தாலும் நோட்டா விட கம்மியாக ஓட்டு வாங்கிட்டு இருக்காரு. எதனால என்ன கேட்டிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இடத்துல இருக்கிற ஓட்டு போட்ட மக்கள்கிட்ட கேட்டிங்களா? ஜென்ரலாக ஓட்டு கேட்க போகும்போது வந்து ரிசப்ஷன் பயங்கரமாக இருந்தது. சார் உங்களை மாதிரி ஆள்லாம் வரணும் சார், நம்ம இந்தியாவுக்கே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், நீங்கள் வந்து நொலம்பூர் கேஜ்ரிவால் சார் இப்படிலாம் சொல்லி உசு பேத்தி விட்டாங்களா. நானும் வந்து ஃபுல்லாக போனேன். ஆனால் ஃபைனலாக ஓட்டு கவுண்டிங் வரும்போது போஸ்டல் ஓட்டு எனக்கு 2 வந்தது. நார்மலாக இண்டிபெண்டனுக்கு வந்து போஸ்டல் ஓட்டு வராதான். எனக்கு அப்போ பரவாயில்லையே, ஊர்லேருந்து யாரோ உங்களுக்காக போட்டிருக்காங்களா? போஸ்டல் ஓட்டுனா கவர்மெண்ட் அதிகாரிங்க, அதாவது எலெக்ஷன் டியூட்டியில் இருக்கிற அதிகாரிங்க, அவங்க வந்து போஸ்டலில் ஓட்டு போடலாம். அது மாதிரி மிலிட்ரியில் இருக்கவங்க போடலாம். அதில் எனக்கு 2 பேர் ஓட்டு போட்டிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தெரிஞ்சு போட்டாங்களா தெரியாமல் போட்டுட்டாங்களா? இது ரொம்ப இதாக இருக்குது. ஆனால் தெரிஞ்சு தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். குட் குட் ஓகே. இல்லை நீங்கள் ஓட்டு போட்ட ஏரியாவில் இருக்க மக்கள்கிட்ட அப்புறம் யாருக்காவது எதனா கேட்டிங்களா? எதனால எனக்கு போடல அந்த மாதிரி ஏதாவது கேட்டிங்களா? இல்லையே, நம்ம அதுக்கு முன்னாடி அவங்க முந்திக்கிட்டாங்க. சார் இது வந்து எம்எல்ஏக்கெலாம் கொஞ்சம் அந்த பார்ட்டி வின் பண்ணுறதுக்கு போட்டால் தான் நல்லாயிருக்கும், நீங்கள் வந்து அடுத்து இது லோக்கல் கவுன்சிலர் எலெக்ஷன் வருது அதில் நில்லுங்க, நம்ம வந்து வின் பண்ண வச்சுருவோம். எப்படி கேன்வாஸ் பண்ணீங்க நீங்கள்? கேன்வாஸ் அதாவது என்னென்னா, நான் தான் சொல்ல வந்தேன், ஒன்ஸ் நீங்கள் வந்து எலெக்ஷனில் வந்து ஒவ்வொருத்தரும் நிற்கணும். நின்னீங்கன்னா இட்ஸ் மேஜர் ஃபன்னு சொல்லலாம், ப்ளஸ் ஐ ஓப்பனர், நிறைய விஷயங்கள் தெரியும். இப்போ நீங்கள் வந்து போய் நாமினேஷன் கொடுத்துட்டோம். நாமினேஷன் கொடுத்த அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தனி ரெஸ்பெக்ட். யார்கிட்ட இருந்து? அந்த கவர்மெண்ட், அந்த அதிகாரிங்க, தேர்தல் அதிகாரிங்க, அப்புறம் எல்லாம் அந்த ஒரு 6 போலீஸ் ஸ்டேஷன் வருது. அங்கெல்லாம் நம்ம போனோம்னா கேண்டிடேட் வராருமாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். இருந்தாலும் அதெல்லாம் வந்து அனுபவிக்கணும் எல்லாரும். ஸோ எல்லா இடத்துலையும் போய் மனுலாம் கொடுக்கணும். அந்த மாதிரி ப்ரொசஷன் நடத்துகிறோம், இந்த இடத்துல வந்து நாளைக்கு ப்ரொசஷன்லாம் நடத்துனீங்க. 3-4 பேர் வருவாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு. ஓகே. ஆமாம், அவன் வந்து போலீஸில் வந்து கேட்டாங்க எத்தனை பேர் வருவாங்க சார், எவ்வளோ பேர் நாங்கள் ப்ரொடெக்ஷனுக்கு அனுப்பணும்னாங்க. அதெல்லாம் வேணாம் சார், நாங்கள் ஒரு 3-4 பீப்புள் தான் போவோம், அது டோர் தான் போவோம் அப்படின்னு. இல்லை சார், நாங்கள் என்ன இருந்தாலும் எங்களுக்கு தேர்தல் கமிஷன் இதுபடி நாங்கள் வந்து ப்ரொடெக்ஷன் வரணும். ஓகே சரி ஓகேன்னு சொல்லிட்டு போனால், நாங்கள் அன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்டாக 10 பேர் வரணும்னா 3 பேர் தான் போனோம். பார்த்தா பின்னாடி 4 போலீஸ் எங்களுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு. கொஞ்சம் எம்பாரசிங்காக இருந்தது. அப்புறம் அந்த போலீஸ் சொன்னேன், சார் நீங்கள் கொஞ்சம் அந்த தெரு முனையில் நின்றுக்குவாங்க, வராத மாதிரி பின்னாடி நின்றுடுங்க. ஆமாம் பின்னாடி நின்றுக்குவாங்க, நாங்கள் அந்த தெரு முடிச்சுட்டு வரும்போதுனா எங்க கூட சேர்ந்துக்குவாங்கன்னா. இல்லை சார் முடியாது, நாங்கள் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறது மற்றவங்க வந்து உங்களை தாக்கிடக்கூடாது அதுக்காக.
சார் நாங்கள் வந்து ஒரு டுபாக்கூர் கேண்டிடேட் சார். ஐயோ இப்படி சொன்னா அதுக்கப்புறம் அடுத்த எலெக்ஷன்ல கூட யாரும் போட மாட்டாங்களே. அப்படி எவ்வளவு வேலை கிடையாது. செஞ்சிருக்கீங்க உங்க கான்ஸ்டிட்யூயன்சி? ஏன்னா நம்மளுக்கு தெரியுது இல்லையா, அதாவது நம்ம வந்து வேட்பாளராக நிற்க போகிறோன்னே சில பேர் ஃபோனே எடுக்க மாட்டான். ஏன் நம்ம ஓட்டு கேட்டுருவோம்ல, இன்னும் கேட்டு அவங்க போட்டு போட மாதிரி ஓடுன்னு. சரியா? சில பேர் வந்து நல்லா உள்ள கூப்பிட்டு காஃபி எல்லாம் கொடுப்பாங்க, தெரியாத முகங்கள் கூட உபசரிக்கிறாங்க. ஆனால் கேண்டிடேட்டாக நீங்கள் போய் டோர் பெல் அமுக்குனீங்கன்னா அந்த உபசரிப்புலாம் நல்லாயிருக்கும், ரிசப்ஷன் வந்து நல்லாயிருக்கும். அதேமாதிரி கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க சில சமயம் எதுக்கு வந்துடுவாங்க, நான் போய் அவங்க வண்டியில் ஏறி கை கொடுத்து ஆல் த பெஸ்ட் சொல்லுவேன். அதெல்லாம் கொஞ்சம் நல்ல, அதாவது கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லவங்க தான், யாரும் கெட்ட கேண்டிடேட்ஸே கிடையாது. குறிப்பாக நான் என்ன தொகுதியில் எல்லாம் சூப்பர். ஏன்னா அந்த கேண்டிடேட்ஸ் மீட்டிங் வந்து ஒரு 3-4 டேஸ்க்கு ஒரு வாட்டி வைப்பாங்க. அது வேற. ஸோ நீங்கள்லாம் ஒன்றா உட்காந்து பேசுவீங்களா? நாங்களாம் ஒன்றா உட்காந்து நல்லா ஜாலியாக இருக்கும், எல்லா கட்சிக்காரங்களும் வந்திருப்பாங்க. அங்கெல்லாம் வந்து ஒன்றும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்காது. அதே மாதிரி எல்லாருமே நல்ல கேண்டிடேட்ஸ் தான். அப்போ எல்லாரும் எப்போ வேற அந்நியனா மாறுறாங்க? ஒன்ஸ் பவருக்கு வந்தவன தான், அது வரைக்கும் எல்லாருமே நல்லவங்க தான். அப்புறம் வந்து ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. அந்த கேண்டிடேட்ஸ் மத்தியில் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டை ஒரு குழந்தைய பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. என்ன சார் அந்த ஏரியாவில் பார்த்தவங்கள நீங்கள் கூட பிட் நோட்டீஸ் அங்கே போட்டிருக்கீங்க போல் இருக்கு அப்படிம்பாங்க. ஆமாம் சார் உங்கள் போஸ்டரை பார்த்து தான் போகிறேன். ஏன்னாங்க நான் பக்கத்து தெருவில் போய் வேறு தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் தான் அவங்க கூப்பிட்டு சொன்னார் ஒருத்தர், சார் இது வந்து வேறு தொகுதி, உங்கள் தொகுதி அந்த தெருவுமே வேறு தொகுதியில் போய் கேன்வாஸ் பண்ணீங்களா? ஆமாம், எங்களுக்கு தெரியாது இல்லை. இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் புக்கு இருக்குது, அந்த தெருவில் வந்து குறுக்கு தெரு வந்து அந்த தொகுதி, நெடுக்கு தெரு வந்து இந்த தொகுதி. அது நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் பண்ண தெரியாது. அப்புறம் ஃபியூச்சரில் எப்படி கண்டுபிடிச்சிங்க எந்த குறுக்கு தெரு? அதுக்கப்புறம் என்னோட ஆப்போனன்ட் ஃபோட்டோஸ் இருக்குது பார்த்தீங்களா, மேஜர் பார்ட்டிஸு, அவங்களோட போஸ்டரை பார்த்தே போவோம். அவங்க போஸ்டர் ஓட்டியிருந்தா இந்த தெரு நம்ம தெரு தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுவோம். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த டயத்தில் தான் இந்த ஒரு கட்சி அப்படிங்கப்போ நம்ம வந்து ஒரு மாதிரி பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நான் வந்து அப்படி தான் பார்ப்பேன், இவங்க தான் கட்சிக்காரங்க அப்படின்னு. அப்போ தான் தெரிஞ்சுது அந்த நெட்வொர்க்கிங் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க அந்த கட்சிக்காரங்கன்னு. இண்டிபெண்டாக நம்ம பண்ண முடியாது. நெட்வொர்க்கிங் இன் தி சென்ஸ், நெட்வொர்க்கிங்னா ஒன்றியம், வட்டம், மாவட்டம், நிறைய ஆளுங்க இருக்காங்க அவங்களுக்கு. இல்லை அவங்க பிரிச்சிருப்பாங்க. உங்கள் தெருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு கட்சின்னா அம்மாவோட ஏடிஎம்கே தான். 30 ஓட்டர்ஸுக்கு ஒரு பார்ட்டி ஒர்க்கர் ஒர்க் பண்ணுறான். அந்த மாதிரி அழகாக பிரிச்சிருக்கிறாங்க. அடுத்தது டிஎம்கே, இவங்களும் அழகாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. ஒரு வேட்பாளர் அந்த இதில் நிற்கிறான்னா அவனுக்கு கம்ப்ளீட்டாக அவ்வளோ பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஈஸியாக வந்து கேக் வாக்கு. அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த திங். அதை வந்து நீங்கள் 3 பேர் எல்லாத்தையும் பண்ணணும். எல்லாமே நாங்கள் தானே பண்ணணும். அவங்களுக்கு வந்து என்ன பண்ணால் அக்கௌண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு ஆடிட்டர் இருப்பாங்க, பெர்மிஷன் வாங்குறதுக்கு அது ஒரு ஆஃபீஸரை போட்டிருப்பாங்க. ஏன்னா கட்சியில் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. இது எல்லாமே இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்னு வச்சுக்கோங்களேன், உண்மையில இண்டிபெண்டன்ட் தான். சோ ஒரு கட்சியோட இருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு பவர்ஃபுல் அட்வான்டேஜ்ன்றது நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. கரெக்ட். அப்ப நெக்ஸ்ட் டைம் நீங்க ஒரு கட்சியோட சேர்ந்து நிக்க போறீங்களா இல்ல எப்படி? அதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா என்னன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா நின்றுட்டு ஒரு கட்சியில் சேர்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அட்வான்டேஜ். ஏன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டுக்கு கம்ப்ளீட்டாக தெரியும். இப்போ நான் ஒரு தொழில் தொடங்க போறேன்னா அதில் பியூன்ல இருந்து டாப்ல இருக்க டெக்னீஷியன் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் இருக்கும்போது எல்லாமே பண்ண முடியும். அது மாதிரி அக்கௌண்ட்ஸ் வந்து அவங்க எழுதும்போது பார்த்தா நமக்கு தலை சுத்தும். என்ன உங்களுடைய சொத்து விவரம் சொல்றதா? சொத்து விவரம்லாம் கொடுத்துருவோம், அதெல்லாம் டிக்ளேர் பண்ணிடுவோம். இப்போ எலெக்ஷனுக்கு என்ன பண்ணுவாங்க, அக்கௌண்ட்ஸ் இன் தி சென்ஸ் என்ன சொல்றீங்க? ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் நீங்கள் நிற்கிறீங்கன்னா 28 லட்ச ரூபா நீங்கள் செலவு பண்ணலாம். நீங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணலான்றத சொல்றீங்க. நான் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த அதிகாரிகிட்ட போய் காமிச்சேன், 0 அக்கௌண்ட்டு, அது 500 ரூபா போட்டு காமிச்சேன். எப்போ நீங்கள் 28 lakhs இதில் டெபாசிட் பண்ணுவீங்கன்னாரு. அது இதெல்லாம் நீங்கள் சொல்லவே இல்லையே நீங்கள் எலெக்ஷன் நிற்கும் போது கேட்டேன். இல்லை சார் 28 lakhs நீங்கள் செலவு பண்ணலாம், அதை நீங்கள் இதில் டெபாசிட் பண்ணிவிட்டு இதுலேருந்து எடுத்து நீங்கள் செலவு பண்ணால் தான் அக்கௌண்ட்ஸ் வரும் அப்படின்னாங்க. நான் தானே சார் என் பட்ஜெட்லாம் 28 லட்சம் தான், நான் ஏன் எலெக்ஷன்லாம் நிற்க போகிறேன், ஏன் கஷ்டப்பட போகிறேன், இன்னும் கொஞ்சம் நல்லா விவசாயம் பண்ணிட்டு போயிடுவான்ல அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னாரு. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் என் கையில் இருக்க காசு செலவு பண்ணேன், ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கேட்டிருக்கேன், அவங்களாம் தந்தாங்கன்னா அதை வச்சு நான் பண்ண போகிறேன் அப்படின்னு. அப்புறம் நான் வந்து ரெகுலராக நம்ம பண்ணுறதெல்லாம் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணோம். 4th டே வந்து உட்காருவோம். என் கூடவே பெரிய கட்சிகள் கேண்டிடேட்டும் ஆடிட்டர் வந்து கொடுப்பாங்களா, எனக்கு தலை சுற்றும். ஏன்னா ஒரு ரேலி போனாலே முந்திலாம் இந்த கட்சி ரேலி அப்படின்னு நான் அமைதியாக இருந்துருவேன். இப்போ அந்த கேண்டிடேட் என்னனால இந்த ரேலியில் எத்தனை பேர் போகிறாங்க, 300 பேர் பைக்கில் போகிறான். அப்போது 300 பேருக்கு பைக்குக்கு பெட்ரோலுக்கு கண்டிப்பாக காசு கொடுக்கணும். உடனே உங்கள் மைண்டில் மொத்தம் கால்குலேஷன் போட்டுருக்கு. ஸோ அப்போ நீங்கள் போட்டு கால்குலேஷன் படி அவங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு ரேலிக்கு சாதாரணமாக குறைஞ்சது 3லேருந்து 4 லட்ச ரூபா செலவாகும். ஓகே. ஆனால் அந்த அக்கௌண்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கூசாமல் 30,000 40,000 கொடுப்பாங்க. எனக்கே அப்படி நெஞ்சு வலிக்கும்.
எப்படிடா இப்படிலாம் கொடுக்க பட் முடியும்? அவர் ஆஃபீஸரும் அதிகாரியும் அதை ஏற்றுக்கொள்வார். அதிகாரிலாம் சந்தோஷமாக ஏற்றுக்கிறார். ஏன்னா அவருக்கு பிரச்சனை இல்லை, அவர் கொஸ்டின் பண்ணார்னு வச்சுக்கோங்க, அதில் பிரச்சனை வரும். அவரில் வந்து ஆக்சுவலி இதே டெபுடேஷனில் வராங்க. அப்போ சும்மா இதெல்லாம் பேப்பர் ஒர்க் தான், அவங்க வந்து இவ்வளோ செலவு பண்ணணும்னு சொல்லுவாங்க, எல்லாமே பேப்பர் ஒர்க்கு. இந்த அதிகாரிகளுமே கம்பல்சரியாக தான் இந்த இதுக்கு தூக்கி போடுறாங்க கவர்மெண்ட்டு, இந்த போஸ்டிங்க்கு. ஏன்னா நிறைய பேர் தே ஆர் நாட் ஹாப்பி. ஓகே. ஏன்னா எங்கேருந்தோ வெளியூர்லேருந்துலாம் தூக்கி கொண்டு இங்கே போட்டுறாங்க. அதில் சில தேர்தல் இவங்கெல்லாம் வருவாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். ஓகே. அவங்க வந்து அந்த தாலுகா ஆஃபீஸில் வந்து ஏசி இருந்ததுன்னா அங்கே உட்காந்து பேசுவார். இல்லைன்னா 2 மினிட்ஸ் கூட அவருங்க இருக்க மாட்டார். சொட்டிங் ஓகே ஓகே ஆல் ஓகேன்னோ அப்படி போயிடுவார். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அதிகாரிகளை போட்டு தான் நம்ம தேர்தல் நடத்துகிறோம். ஸோ திஸ் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் அவர் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இட்ஸ் a வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது நீங்கள் சொல்கிறத பார்த்தா எல்லாருமே இது வந்து ஒரு தடவை செய்து பார்க்க வேண்டும், நின்று பார்க்க வேண்டும். நீங்கள் ஆனால் அதை ட்ரை பண்ண ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக. ஏன்னா கடைசி வரைக்கும் ஐயோ நம்ம நின்று இருக்கலாமே, ஜெயிச்சிருப்போமோ அப்படின்ற ஒரு டவுட் இருந்திருக்காது. அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து யூ ஹாவ் ஃபுல்லஸ்ட் ரைட்டு. நீங்கள் நாமினேஷன் பண்ணி உங்கள் பேர் வந்து எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட்டில் வந்துட்டாலே யூ ஹாவ் ரைட் another 30 days. இல்லை நம்மளும் வின் பண்ணலாம், 2 கட்சிக்கும் ஈக்குவலாக கிடைக்கலாம், இல்லை 2 கட்சிகளுக்கும் ஈக்குவலாக கிடைக்கலாம், ஒரு ஆள் தேவைப்படலாம். அப்போ நம்ம வந்து முதல்வராக கூட நீங்கள் கணக்கு போட்டிருக்கீங்க. கணக்கெல்லாம் போடல, இதெல்லாம் நினச்சி சந்தோஷப்பட்டுக்கலாம். இல்லை கண்டிப்பாக இட் டேக்ஸ் கட்ஸ் டு ஆக்சுவலி ஸ்டாண்ட் இன் தி எலெக்ஷன். நம்மளாம் வந்து சும்மா யோசிச்சு பார்ப்போம், பட் நீங்கள் செஞ்சு காட்டிருக்கீங்களே. ஸோ இத்தனை விஷயம் நீங்கள் சொன்னீங்க, என்ன வந்து சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிறீங்க? அதாவது ஃப்ரம் யோர் ஃபார்மிங் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆர் திஸ் இந்த என்டையர் இந்த ப்ராசஸ் ப்ரொசீஜரில் என்ன சேஞ்ச் ஆகணும்? ரொம்ப சிம்பிள், மக்கள் மாறணும். மக்கள் வந்து அந்த வேட்பாளர்களை வந்து தகுதியை பார்த்து என்னைக்கு ஓட்டு போடுறாங்களோ அன்னைக்கு நம்ம நாட்டுக்கு விமோசனம் வரும். இன்றைக்கி நம்ம வந்து கண்ணை மூடிட்டு சொல்கிறோம், இந்த எம்எல்ஏ லஞ்சம் வாங்கிட்டார், இந்த எம்பி இந்த மந்திரி வாங்கிட்டாருன்னு. அவங்கள அனுப்புனது அந்த பகுதியில் இருக்க மக்கள் தான். ஸோ அதனால் வந்து அவங்கள குறை சொல்கிறதுல அர்த்தமே இல்லை. அதை செலக்ட் பண்ண வேண்டியது நம்மளோட பொறுப்பு. ஒவ்வொரு மக்களும் அதை பார்த்து கேண்டிடேட்டை பார்த்து ஓட்டு போட்டாலே நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக இதில் வந்து ஒரு தீர்மானம் பிறக்கும். அதே மாதிரி இந்த குதிரை ரேஸ் மாதிரி 50,000 ஓட்டு எடுத்தவர் வின்னு, 49,999 எடுத்தவர் லூசுன்னு சொல்கிறது வந்து தப்பு. இது வந்து ஓட்டோட விகிதாச்சாரப்படி சீட்ஸ் கொடுக்குற மாதிரி சிஸ்டம் கொண்டு வந்தால் இன்னும் நல்லா இருக்கும். அந்த மாதிரி பர்சன்டேஜ் வைஸ் கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து ரேஸில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் நெக்கில் தான் போகிறாங்க. இது வந்து ஹார்ஸ் ரேஸ் மாதிரி தான் இது போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க மாறலாம். ஸோ இந்த மாதிரி சிஸ்டம்லாம் கொஞ்சம் கொண்டு வந்து, இப்போ நீங்கள் அந்த டெல்லியில் கேஜ்ரிவால் வந்ததெல்லாம் மிராக்கிள், ஒன்ஸ் இன் ப்ளூம். இது மாதிரி வந்து நடக்கிறதே பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கேஜ்ரிவால் வரணும். ஸோ அந்த மாதிரி மக்களும் அதுக்கு ஆதரிக்கணும். மக்கள் ஆதரவு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இல்லைனா we deserve the government. கண்டிப்பாக we need. நம்ம என்ன போட்டோமோ அதானே வரும். இப்போ நான் வந்து என்ன விதை போட்டோனோ அதான் வளரப்போகுது. நான் தப்பான விதையை தூக்கி போட்டுட்டு ஐயோ அவர் இப்படி இருக்காருன்னா என்ன யூஸு? ஸோ அதனால் இதெல்லாம் மாற்றினாங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் ஏற்படலாம். லெட்ஸ் ஹோப். சேஞ்ச் வர்றது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம், பட் ஹோப் லூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் எல்லாமே, நம்பிக்கை தான் அதானே எல்லாம். ஸோ அதோட போவோம். இப்போ ஆக்சுவலாக இண்டிபெண்ட்டாக நான் நின்னது கூட என்ன ஒரு இதுன்னா, இப்போ ஆக்சுவலாக எனக்கு டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 லட்ச ரூபா தான் ஆச்சு. அந்த 2.5 லட்ச ரூபாவில் ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனில் ஒருத்தர் நிற்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து இளைஞர்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நின்னேன். என் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போட்டேன் நான், இவ்வளோலாம் ஆகும், நீங்கள் கஷ்டப்படவே வேணாம், 2.5 லட்ச ரூபா உங்களால் மேனேஜ் பண்ண முடியுமா பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எம்எல்ஏ எலெக்ஷனில் கண்டஸ்ட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் வந்து உங்கள் தொகுதியில் ஒர்க் பண்ணுங்கள். முதல்ல தொகுதியில் ஒர்க் பண்ணி மக்களோட இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கண்டஸ்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு விதையை தூவி இருக்கிறேன். இது வந்து மேபி அடுத்த வாட்டி என்னைய மாதிரி ஒரு 10 பேர் வரலாம், அதுக்கு அடுத்த எலெக்ஷனில் 100 பேராக மாறலாம். ஸோ அதனால் ஒரு மாற்றம் வரும். இது ஒரு சமுதாய பணியாக தான் நான் நினச்சேன். எல்லோரும் வந்து ஓட்டு போடணும், நல்ல வேட்பாளரை தேர்வு செய்யணும் தான் என்னோடய பிட் நோட்டீஸில் இருக்கும். எனக்கு ஓட்டு போடணும் நான் எங்கேயும் கேட்டதில்லை. ஸோ இது கேட்டதே வந்து நல்ல வேட்பாளரை தேர்வு செய்யுங்க அப்படின்னு. அது ஒரு விழிப்புணர்வுக்காக தான் மெயினாக நான் எலெக்ஷனில் நின்னேன். ஆனால் ஒரு 10,000 ருபீஸ் நான் கொடுத்துட்டு அந்த மதிப்புகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஃபீலிங்ஸ். ஏன்னா போலிங் பூத்லேயும் சரி கவுண்டிங் இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து தே வில் ட்ரீட் யூ லைக் எ கிங். அதெல்லாம் வந்து ஆமாம் ரிசல்ட் வந்தாலும் நீங்கள் எஸ்கேப் ஆகிறது நல்லது அந்த இடத்த விட்டு. ஸோ அதனால் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒவ்வொரு குடிமகனும் வந்து கண்டிப்பாக சார். அதான் நீங்கள் சொன்னீங்க இந்த விதை போட்டிருக்கீங்கன்னு, நீங்கள் போட்ட விதை உங்களுடைய நிலத்துலையும் அமோக விளைச்சலாக வரணும், இந்த சொசைட்டிலையும் ஒரு சேஞ்சாக ஒரு பெரிய மரமாக வளர்ந்து வரணும். தேங்க்யூ ஸோ மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் ஃபியூச்சர் சார். தேங்க்யூ.